கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கீழ்ப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி என்றால், உன்னிடத்திலே இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கிறது, நீ அதை செய் என்று அவரே சொல்லிக் கொடுக்கிறார். மனிதனாக நம்மளை படைத்தது மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று அவர் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கீழ்ப்படுத்துகிற அந்த தேவன் நம்ம எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க என்று அவருடைய வசனத்தை பார்ப்போம். நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்புறம் அந்த ஆதியாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேவன் அவரோடு பேசுகிறார். அப்புறம் இந்த வார்த்தை ஏன் சொல்கிறார் என்றால், அவனுக்கு இப்படி ஒரு தாளந்து உள்ளுக்குள்ளே இருக்கு என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு உள்ள பாருங்க, நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள நிறைய தாளந்து இருக்கு, ஆனால் தெரிய மாட்டேங்குது. அதாவது இதை எடுத்து நீ செய்யும் பொழுது அதுக்கான காரிய பலனு கிடைக்கும், ஆக நீ அதை செய் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதே கிடையாது. ஏதோ நீ படிச்சிருக்கா, அது தந்தாலும் அதே வேலை செஞ்சுட்டு உன் வாழ்க்கையை ஓட்டு. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன்னா, எனக்குள்ள ஒரு தேவன் அந்த தாளந்து வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் ட்ராயிங் பண்ணுவீங்க, மியூசிக் பண்ணுவீங்க, டான்ஸ் நல்லா ஆடுவீங்க, மற்றபடி காரியங்கள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு திறமைகளை தேவன் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறார். இதே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கண்டடைய வேண்டும். அதை தான் சொல்லிக் கொடுக்குறார். உனக்குள்ள கீழ்ப்படுத்தி அதை நடத்தி கூட ஒரு தாழ்ந்து உனக்குள்ளே இருக்குது. ஆக நீ இந்த உலகத்தை நீ ஆண்டு கொள்ளலாம். அதாவது எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிதான், எவ்வளோ மக்கள், இவ்வளோ கோடான கோடி மக்கள் இருந்தாலும் சரிதான், இந்த பூமியில் நீ கீழ்ப்படுத்தி கொள்ளலாம். அதாவது நீ எல்லாத்தையுமே ஆண்டு கொள்ளக்கூடிய உனக்கு திறமை இருக்குது. நீ ஒரு லீடர்ஷிப் மாதிரி, அதாவது நீ உனக்குள்ளே அந்த திறமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆக நீ அதை கற்றுக்கொள் என்று சொல்லி உனக்குள்ளே இருக்குது. அதாவது எல்லாருக்குள்ளே இருக்குது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் சொன்ன அந்த வார்த்தை உனக்கு அந்த நாட்களில் சொன்ன பார்த்து எல்லாத்தையும் கூட இப்போ இருக்குது. ஆனால் சிலவங்க அதை செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு திறமைகளை உள்ளுக்குள்ளேருந்து நம்ம எடுக்க, எனக்குள்ளே ஒரு இந்த திறமை இருக்குது, நான் இதை செய்வேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லா திறமை இருக்குது, வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த உலகம் பாருங்கள், அதிஸ்பீடாக ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாமே பாருங்கள் புதிதாக கற்றுக்கொண்டு இருக்காரு. ஏதோ ஒரு விதமான கற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை திறனை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்காரு. இன்றைக்கி பாருங்கள், டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் புதிதாக வருகிறது. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் மற்றதெல்லாம் பண்ண அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன தான் செய்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கொண்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் பாருங்கள், இப்படி தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி சில வார்த்தைகளை கொடுக்குறார். நீ கீழ்ப்படுத்தி கொள்ளலாம். அந்த பூமியில் உள்ள எல்லாத்தையுமே உனக்கு ஒரு திறமை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களுக்குள்ளே வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பாருங்கள், இதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. தெரியாதனால தான் நிறைய பிரச்சனை. நம்ம நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதையே படித்து சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிப்பாங்க. சில பிள்ளைங்க டாக்டர் பிள்ளைகள் இருந்ததுன்னா நீ டாக்டர் தான் படிக்கணும். ஆனால் அந்த பிள்ளைகள் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்ற இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இல்லை, நீ இதை தான் படிக்கணும். ரொம்ப அதாவது அவங்களுக்குள்ள இருந்த தாளந்தை வெளியே கொண்டு வர முடியாமல் அமுக்கி பிடிக்காத வேலையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி காரியத்தில் அவங்க ஈடுபடுவாங்க. அப்போ எப்படி அவங்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அவங்களுடைய தாளந்து, அதாவது அவங்களுடைய அது செய்யும் திறனை நாம் கண்டடையும் பொழுது, அதான் தேவன் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை அவர் சொல்லுகிறார். உனக்கு கீழ்ப்படிதல் என்கிற பண்ணுகிற ஒரு லீடர்ஷிப் உனக்குள்ளே இருக்குது, நீ செய்யலாம் அப்படின்னு அவர் வாக்கு கொடுக்குறார். பாருங்கள், அதான் அந்த வார்த்தை. நீ பல்கி பெருகி இந்த பூமியெல்லாம் நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதாவது அதுக்குள்ளே நீ எந்த நாளும் தான். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், அதையுமே அவனுக்கு கீழ்ப்படுத்த வச்சிடறான். அவனுக்குள்ளே என்ன செய்தானோ, எப்படி அது சில யானை பாருங்கள் சைக்கிள் ஓட்டுதுங்காங்க, இது பாருங்கள் மியூசிக் பண்ணுதாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் பாருங்கள். மனிதனால் கீழ்ப்படுத்த முடியும் என்கிற அந்த திறமையை தேவன் உள்ளுக்குள்ளே வச்சதுனால எல்லாத்தையுமே அவன் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு தாளந்து அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த மாதிரி சிங்கம்லாம் வந்துச்சுன்னா அவன் பாட்டு நிற்கு, சிங்கம், புலி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு நிற்கு, ஒன்றும் அவன் முன்ன பயப்படவே மாட்டுக்கு. ஆனால் நம்மலாம் பயத்து விடும். அந்த மாதிரி அவன் கீழ்ப்படுத்தி வச்சுருக்கான். இந்த பூமியில் எல்லாத்தையுமே
மனிதனால் கீழ்ப்படுத்த முடியும். மிருகங்கள் இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அவன் செய்கிறதுனால மனிதனையும் அவன் எல்லா காரியத்தை கொண்டு லீடர்ஷிப் கொண்டு கீழ்ப்படுத்தி அவன் பெரிய லீடராக வாழ முடியுது. எல்லாத்தைக்குள்ளேயும் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு முடியாது என்கிறதுனால அது முடியாது தான். முடியும் அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடியும். முடியாது அப்படின்னா அது முடியாது. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்களே முடியாதுன்னு. பிறகு எப்படி அது முன்னேற முடியும்? முடியாது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லுகிறாருன்னா அதை நீங்கள் உடனே கேட்ச் பண்ணணும். அவர் இன்றைக்கி சொல்லுகிற வார்த்தை விட கீழ்ப்படுத்துகிற திறமை. அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தாளந்து உங்களுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் அதை செய்யணும். சில வீட்டில் பெண்கள் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய திறன் இருக்கும். சில ஆண்கள் செய்வாங்க. சில காரியங்கள் அவங்கெல்லாம் நல்ல விதமான காரியங்களை செய்து குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு மேலே கொண்டு வருவாங்க. கோபம் இருந்துச்சுன்னா அதை கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எது தேவையோ அது தேவையற்றதெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குவாலிட்டி கொண்டு வரது கூட தேவன் அதை கொடுத்துருக்காரு. இப்படி செய்யும் பொழுது யாரையுமே நீங்கள் கீழ்ப்படுத்திடலாம். அவங்க என்ன உங்களுக்குள்ளே அந்த ஒரு தாழ்ந்து வருது. உங்களுக்கு கோபம் இருக்காது, யாரையுமே அரகன் பண்ண மாட்டீங்க, ரொம்ப கோபத்தில் பேச மாட்டீங்க. உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து லீடர்ஷிப்பாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய நாவை நீங்கள் சரியாக கையாள ஆரம்பிச்சிருவீங்க. கையாளும் போது என்ன நடக்குதுன்னா தேவன் கொடுத்த அந்த கீழ்ப்படுத்துகிற அந்த திறமை உங்களுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் மற்றவர்களுக்கு லீடர் ஆயிருவீங்க. ஏனென்றால் உங்கள் வார்த்தைக்கு அவன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் சரியாக பேச கற்றுக்கொண்டீர்கள். ஏனென்றால் தேவன் அதைத்தான் உங்களுக்குள்ளே அது சொல்லுகிறார், நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள். அப்போ இந்த இடத்துல கீழ்ப்படுத்தலுங்களுக்குள்ள வேறு விஷயமும் உள்ள அடங்கியிருக்கு. அதாவது நீ எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்து பாருங்கள். அந்த மிருகத்தை எப்படி அவன் கையாளுறான், அவன்கிட்ட ஏதோ அது விதமாக பேசுகிறான், அது இறையை போடுறான், சாப்பிட்றான், வாங்குறான், அதுக்குள்ளே கொஞ்ச நாள் பழகிறான், கொடுக்குறான், அதுக்குள்ளே அது அவன் ஏதோ செய்கிறான். அதுக்கு பிரியமான காரியத்தை செய்து அவன் அதை ஆண்டு கொள்கிறான். பிறகு அவன் பாருங்கள், அந்த மிருகங்கள்லாம் பாருங்கள், இவன் சொன்னதை அது கேட்கும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் அதிகாரத்தில் நம்ம துஷ்பிரவேசம் யூஸ் பண்ணுவேன். இல்லை நான் சொன்னதான் நீ செய்யணும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அன்பினால் தேவன் சொல்லார், இந்த அன்பு தான் உலகத்தை ஜெயித்தது. தேவனுடைய அன்பு தான் இந்த உலகத்தை ஜெயித்தது. அவருடைய அன்பின் குமாரனை நமக்குள்ளே தந்து நம்முடைய பாவங்களை நீக்கினது காரணம் என்ன? அவருடைய அன்பு. இந்த அன்பு கொடுக்க அந்த அன்பை நமக்கு தரவில்லை என்றால் ஜெயிக்க முடியாது. அன்பு தான் அது ஜெயித்தது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த மாதிரி நீங்கள் தேவனுக்குள்ளே இந்த வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன படுத்தீங்க, குடும்பத்தையும் நீங்கள் அழகாக அதை மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் தொழிலனாலும் சரிதான், மற்ற எல்லாத்திலுமே சரிதான். நீங்கள் தான் லீடர்ஷிப். ஏனென்றால் உங்களுடைய குணம் கீழ்ப்படுத்துகிற அந்த குணத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த குணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் கண்டடையும் போது தேவனுக்கு கொடானக்கூடிய நன்றி சொல்லும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர் என்ற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம். ஆக தொடர்ந்து சின்ன ஒரு 2-3 நிமிஷம் இந்த வீடியோ மாதிரி கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தை தேவன் அறிகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்தை கொண்டு வந்து உங்களை நல்வழி நடத்த தேவன் விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.